காட் பிளஸ் யூ. நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிள் சம்பவங்களை கேட்டு வருகிறோம். அற்புதங்கள் அடையாளங்கள் என்கிறதான தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் நம்ம பைபிளில் உள்ள சம்பவங்களை கேட்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் ஒரு அற்புத அடையாளத்தை கேட்போம். பைபிள் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, 2 கூட்டத்தார் போர் செய்யும்படியாக இப்புறத்திலும் அப்புறத்திலும் நிற்கிறார்கள். இடையிலே அது ஒரு பள்ளத்தாக்காக இருக்கிறது. பெலிஸ்தியர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக போருக்கு ரெடியாக நிற்கிறார்கள். அப்போது பெலிஸ்திய கூட்டத்திலே ஒரு மனிதன், கோலியாத் என்கிற ஒரு மனிதன், அவன் சிறுவயது மேற்கொண்டு யுத்த வீரனாக இருக்கிறான். அவன் 6 அடி உயரமும் ஒரு ஜானும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு நம்ம 6 அடி 5.5 அடி 6 அடி மனிதனை பார்த்தாவே நம்ம நல்ல ஹைட் அப்படிம்போம். அதான் 6 அடியோட இன்னும் ஒரு ஜானும் அதிகமாக இருக்கான். அப்போ இன்னும் வீரமாக இருக்கையில் ஜனங்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க. நல்ல பாடி கார்டு, யுத்த வீரன் சிறுவயதிலிருந்து. அப்போ அந்த 2 கூட்டத்தார் இடையிலே வந்து ஒவ்வொரு நாளும் கொக்கரிப்பான். என்ன சொல்லி கொக்கரிப்பான்னா, யாராவது ஒருத்தர் வந்து என்னை ஜெயிங்க, எங்கள் கூட்டம் பூரா உங்களுக்கு நாங்கள் வேலை செய்வோம். இல்லை உங்களில் ஒருத்தன் வந்து ஜெயிச்சா எங்கள் கூட்டம் எல்லாம் உங்களுக்கு வேலை செய்வாங்க, அடிமையாக இருந்து வேலை செய்வாங்க. சரி, இப்போ இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த பெலிஸ்தியன் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கொக்கரிப்பான். இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா உண்டு, சவுல். அந்த சவுல் ராஜாவும் என்ன செய்வான், பார்த்துக்கிட்டே நிற்பான். அந்த ராஜாவும் பார்த்துக்கிட்டே நிற்கும்போது, ஒவ்வொரு நாளும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கானே, என்ன பண்ணுறதுன்னு வேதனையோட. அன்றைய நாட்களில் பார்க்கும்போது இராணுவங்களுக்கு பிள்ளைகளை ஒவ்வொருத்தர அனுப்பிச்சிடணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்ல திலகாத்திரமான மனிதர்களை அந்த இராணுவத்துக்கு அனுப்பிச்சிடணும். அப்பொழுது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்கு நம்ம வேலை கட்டலாம் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அந்த ஈசாயிங்கிறான ஒரு மனிதன் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே பெத்லகேமிலே, அந்த மனிதனுக்கு வயது சென்ற அந்த தகப்பன், அந்த மனிதனுக்கு 8 பிள்ளைகள் உண்டு. அதில் 3 பேர்த்த சவுல் ராஜாவோடு போருக்கு சென்று வாங்கள் என்று சொல்லி அந்த ஈசாயி அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்பிச்சு வைக்கும்போது 2 கூட்டமும் அவங்க போருக்கு ரெடியாக அனுப்பி வைத்து நிற்கிறாங்க. இந்த பக்கத்தில் அந்த பெலிஸ்தியர் கூட்டத்தில் அந்த கோலியாத் நின்று கொக்கரிக்கிறார். இப்படி சம்பவங்கள் ஒவ்வொரு நாள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த ஈசாயி 8 பிள்ளைகளை 3 பிள்ளையை அனுப்பிச்சிட்டார் இல்லைங்களா போருக்கு. அதில் கடைசி பையன் ஆடு மேய்க்கிற சிறுவன். அவனை அழைத்து, நீ உன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களுடைய சுக செய்தி என்ன, அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஈசாயி அனுப்பிச்சி வைக்கிறார். அந்த சிறுவன் தாவீது அந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கே கொண்டு அந்த போர் இடத்துக்கு போய் அது ஒரு வசம் வச்சுட்டு போய் அண்ணங்கிட்ட போய், அண்ணா எப்படி இருக்கீங்க, அப்பா கேட்டு சொன்னாங்க. இவர் அப்பா என்ன செய்கிறாருன்னா, கேட்டுட்டு மட்டும் வரக்கூடாது, அதில் அடையாளத்தையும் வாங்கிட்டு வரணும். ஏன்னா சிறுவனாக இருக்கிறதுனால அவன் போய் சாப்பாடை கொடுப்பானா, இவன் சாப்பிட்டுட்டு இல்லாட்டி இவன் போகாமலே போனோம்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தையும் நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார். அப்படி அனுப்பும்போது இந்த சிறுவன் அப்படியாக கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அண்ணாங்களை பார்க்கும்போது, அண்ணன் நீ ஆடுகளை விட்டுட்டு இங்கே எதுக்கு வந்த, போர் பார்க்க வந்தியா, யுத்தம் பார்க்க வந்தியா, அப்படி என்னுடைய இருதயத்தினுடைய அகங்காரத்தை அவன் கண்டிக்கிறான். அப்படி சொல்லி, எதுக்கு இங்கே வந்த நீ அப்படின்னு சொல்லி. அப்போ தாவீது அந்த மனிதனை விட்டு இன்னொரு சகோதரத்தில் போகிறான். அவன் அப்படியாக சொல்லுவான். அந்த வேளையிலே அந்த யுத்த வீரன் கொக்கரிக்கிறான். ஒரு மனிதன் என்னை ஜெயிங்க, எங்கள் கூட்டத்தாரெல்லாம் உங்களுக்கு நாங்கள் வேலைக்காரலாக இருப்போம், அப்படி இல்லை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரலாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கொக்கரிக்கிறான். அவன் எப்படின்னா, வீரன்
மார்க்கவசங்கள், ஈட்டி, தலையில் சீரா, காலில் பாதரட்சையும் போட்டு இன்னும் ஹைட்டாக காட்டி உடம்ப பெருசாக காட்டுறோம். எல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ராஜாவோடு நிற்கிறாங்க, அந்த சவுல் ராஜாவோடு நிற்கிறாங்க. எல்லாம் பயந்துக்கிறாங்க. ராஜாவும் அப்படியே நிற்கிறாரு, என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த நேரத்தில் அந்த சிறுவன் தாவீது வந்து என்ன இங்கே நடக்குதுன்னு ஒருத்தர்கிட்ட விசாரிக்கும்போது, இப்படி அந்த மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான், இஸ்ரவேலை நிந்திக்கிறான்னு சொல்லும்போது அந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனிதனை கொன்றா, அந்த சவுளை அந்த கோலியாத்தை கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யமும் என்னுடைய மகளையும் திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு. இதை அந்த தாவீது கேட்டு நான் அந்த மனிதனை செய்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ராஜா அப்படியா சொல்கிறாரு, நான் ஐஸ்வர்யமாக கொடுத்து ஆஸ்தி அந்தஸ்துகளை கொடுத்து என்னுடைய பெண்ணையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே ராஜாவை நான் சென்று அந்த மனிதனை ஜெயிப்பேன் என்று சொல்லி அந்த ராஜாவினிடத்தில் இந்த சிறுவன் சொல்கிறான். ராஜாவுக்கு ஒரு திகைப்பு, எப்படி ஒரு சிறுவனாக இருக்கானே, இளைஞனாக இருக்கானே, வாசிப்போமே எப்படின்னு சொல்லி அந்த மனிதன். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவன் தன் சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரனாக இருக்கிறான், நீ சின்ன பையனாக இருக்கே, எப்படிப்பா? அப்போ அந்த தாவீது சொல்கிறாரு, ஏன்னா ஆடு மேய்க்கிறவன் தானே அந்த தாவீது, இளைஞன், சமுந்திரி, அதாவது உடம்பு, அவன் இளைஞன் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அப்போது அவன் ஆடுகளை காட்டுகளில் மேய்க்கும்போது அவன் ராஜாட்ட சொல்கிறான், ராஜாவே, ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து என்னுடைய ஆட்டை கவி கொண்டது. நான் அந்த சிங்கத்தை பிடித்து அந்த அந்த சிங்கத்தினுடைய வாயிலிருந்து என்னுடைய ஆட்டை வந்து காப்பாற்றினேன். இப்படியாக கரடியும் ஒரு முறை வந்தது என்று சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த ராஜாவுக்கு, ஏன்னா யாருமே வந்து சண்டைக்கு ஏற்று நிற்கலையே, அந்த வீரனை, அந்த கோலியாத்தை ஏற்று நிற்கலையே, என்ன பண்ணுறது? சரி, இந்த சிறுவனாவது சொல்கிறானே, செய்கிறானான்னு பார்ப்போம். அவன் சிங்கத்தை பிச்சோங்கிறான், கரடியை வாயை கிழிச்சோங்கிறான், ஆட்டை தப்பு வச்சோங்கிறான், பார்ப்போம். கட்டி மலையில் இருக்கிறான், வந்தால் மலை, போனால் தலைமுடி தானே அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனை அனுப்பி வைக்கிறார் ராஜா. சவுல் ராஜா அந்த யுத்த வீரனுக்கு நேராக அனுப்பி வைக்கிறார். எப்படி அனுப்பி வைக்கிறாருன்றீங்களா? அவனுக்கு வந்து உடம்புல கவசங்களை போட்டு, தலைக்கு கேடகத்தை போட்டு அப்படியே அனுப்புகிறாரு. அதான் அவர் சிறுவன் நடந்து பார்க்குறான், அவனுக்கு அது ஒத்து வரலை. ஏன்னா ராஜா வஸ்திரம் போட்டால் ராஜா மாதிரி நடக்கணும், வீரனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். இது ரெண்டுமே இல்லை அவன்கிட்ட. அதெல்லாம் கலட்டி ஓரமாக வச்சுட்டு, இது எனக்கு ஆகாது, இதோட நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு போகிறான். போகும்போது அந்த கோலியாத்து இவனை பார்த்து, நீ கல்லை கொண்டு வர்ற, அந்த கவன் கல்லுன்னு சொல்லி நம்ம முதல்ல பார்ப்போம். கவன்னா அந்த காட்டாப்புல் வர மாதிரி சொல்லி அதில் கல்லை வச்சு சுழட்டினோம்னா அது போய் பறவைகளை அடித்து கொண்டு வரும். சின்ன கல் வச்சு அது அந்த காட்டாப்புல் வரம்பாங்க. அது இப்போ கவன் சொல்லி அந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த கல்லோட 5 கூழாங்கலை எடுத்து என்னுடைய அடப்பத்தில் போட்டுட்டு, அந்த பையில் போட்டு அந்த வாரோட அப்படியே போகிறான்னு சொல்ல ஓடுறான்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, அவன் அப்போது அந்த கோலியாத்தை என்ன சொல்கிறான், நான் என்ன நாயா, நீ கல்லோடு வர்றியே அப்படின்னு சொல்லி ஏளனம் பண்ணி அவனுடைய தேவர்கள் அவனுடைய சாமியை கொண்டு அந்த சிறுவனை சபிக்கிறான். சபிக்கிற வேலையில தானே அந்த சிறுவன் என்ன செய்கிறான், நீ கேடகத்தோடும் ஈட்டியோடும் ஆயுதங்களோடு வர்ற, ஆனால் நான் எப்படி வர்றேன்னா, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலினுடைய தேவனுடைய நாமத்திலே வர்றேன். நீ இஸ்ரவேலின் தேவனை, அவருடைய சேனைகளை நிந்தித்தாய், நீ பெலிஸ்தியன், நீ விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனிதன், நீ எப்படி அதை சொல்லுவ அப்படின்னு சொல்லி
நேராக ஓடுறான், அவனுக்கு நேராக ஓடுறான். அப்போ அந்த கோலியாத்தை இன்னமும் சொல்கிறான், நான் உன்னை கொன்று உன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் இரையாக கொடுப்பேங்கிறான். தாவீது அந்த சிறுவன் சளைத்தவன் அல்ல. அவன் அப்படியா சொல்கிறான், இன்றைய நாளிலே கர்த்தர் உன்னை என்னோட கையில் ஒப்பு கொடுப்பார். நான் அதே மாதிரி உன்னை கொன்று உன் தலையை எடுத்து ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி தைரியமாக சொல்கிறான். பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள், 2 பக்கட்டும் பள்ளத்தாக்கு, 2 பக்கட்டும் மலையில் இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டும் நிற்கிறாங்க 2 கூட்டத்தார். இடையில ஒரு பள்ளத்தாக்கு. இந்த சம்பவம் நடக்கிறது அந்த சிறுவன் தாவீது கேட்டு வேகமாக ஓடுறான். அந்த கல்லை எடுத்துகிட்டு அந்த கவனையும் எடுத்துக்கிட்டு கல்லை அடப்பத்தில் போட்டு 5 கூழாங்கல்லை எடுத்து, கூழாங்கல்லாம் எவ்வளோ பெருசாக இருந்துடும் போது சின்ன கல்லாக தான் இருக்கும். அதாவது கோழிக்குண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை விட பெருசாக தான் இருக்கும். அதை வச்சு சொல்லட்டையில் தான் உங்களுக்கு அது லாங்கில் போகும். அப்படி முன்னாடி இருக்கவங்கெல்லாம் அந்த மாடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்க்கிறவங்கலாம் அதை வச்சுருப்பாங்க. இவன் அதை ஆடு மேய்க்கிறதுனால அதை வச்சுருப்பான். அப்படி வச்சு பறவைகளை வேட்டையாடுறது, இது மாதிரி ஆடுகள் கோணமாக போச்சு, வளைஞ்சி அங்கங்கே ஒவ்வொன்று போச்சுன்னா அதை அடித்தா அது ஆடுகள்லாம் அப்படியே ஒரே திசையில் போகும். அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவன்கிட்ட ஒரு ஈட்டி, கேடங், கத்தி, ஈட்டி, கபடா எதுவுமே கிடையாது. அதை எடுத்துக்கிட்டு அந்த கோலியாத்தை நோக்கி ஓடுறான். எவ்வளோ வைராக்கியம் பாருங்க அவனிடத்துல. சவுளுடைய சேனைகள், சவுல் ராஜானுடைய சேனைகள், இராணுவங்கள்லாம் நிற்கிது, எல்லாம் பயப்படுறாங்க. அவங்க கோலியாத்துக்கு நேராக பயப்படுறாங்க. கோலியாத்து கொக்கரிக்கிறான். சவுலுக்கு பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இருக்காங்க, சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். அவங்கெல்லாம் பயந்து பின்வாங்குறாங்க. இந்த சிறுவன் போகிறான்னா என்ன நோக்கத்தோட போகிறான்? கர்த்தருடைய சேனைகளை அவன் நிந்திக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் அப்படின்னு அந்த வைராக்கியத்தோடு அவன் போகிறான். போய்கிட்டு இருக்கும்போது அந்த கவனை எடுத்து, கவனை கையில் வச்சிருக்கிறதுல ஒரு கல்லை எடுத்து அதை மாட்டி சுழட்டி அந்த சிறுவன் எரியிறான். தாவீது எரியிறான். எரியும் போது அந்த கோலியாத்தினுடைய நெத்தியிலே பட்டு அந்த கல் நெற்றியிலே பதிந்ததுனால, பைபிள் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பதிந்ததுனால அவன் குப்புற விழுந்து, குப்புற விழுந்து மடிந்து போகிறான். உடனே அந்த சிறுவன் அவன்கிட்ட என்ன வாக்கு கொடுத்துருக்கான்? அவன்கிட்ட, நான் உன்னை கொன்று உன்னுடைய தலையை வாங்கி அதை காட்டு ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் அதை கொடுப்பேன்னு சொன்னேன். இவன்கிட்ட கையில் கத்தி இல்லை, இவன் வச்சிருக்கிறது ஒரு கவன் மட்டும்தான். உடனே வேகமாக ஓடி அவன் கீழே விழுந்து கிடக்கிறான் பாருங்க. அவன் உரையில் இருக்க கத்தியை எடுத்து அவன் கழுத்தை வெட்டி தலையை வெட்டி அவன் சொன்னபடி பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் இரையா போடுறான். இதை கண்ட அந்த பெலிஸ்தீர்கள் ஓடி போகிறாங்க. ஏன்னா இன்னும் ராஜா இருக்கார் பக்கத்தில், ராஜாவுடைய மனிதர்கள் இருக்காங்க. அப்புறம் அவங்கள ஜெயிக்க முடியாது. இவன் ஒரு ஆள் தான் கொக்கரிச்சது, கொன்று போட்டாச்சு. அப்போது ராஜா சொன்னபடி அந்த சிறுவனுக்கு ஐஸ்வர்யங்களை கொடுத்து தன்னுடைய மகளையும் கொடுக்கிறார். அவன் அதை நினச்சிருக்க மாட்டான். அந்த இடத்துக்கு அவன் போனதின் நோக்கம் என்ன? தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவை கொடுக்கணும். உணவு கொடுத்துட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டு அவனுடைய அப்பாட்ட சொல்லணும். அவனுடைய வேலை அதுதான். அவன் போகிறதன் நோக்கம் அதே தான், வேற ஒன்றும் கிடையாது. அங்கே போன்றவனை அவன் அந்த கொக்கரிக்கிற அந்த கோலியாத்தை பார்த்து, என்னுடைய தெய்வத்தினுடைய பெயரை இவன் நிந்திப்பதற்கு, கர்த்தருடைய நாமத்தை இவன் நிந்திப்பதற்கு, கர்த்தருடைய சேனைகளை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம். பக்தி வைராக்கியம் பாருங்க அவனுக்குள்ள. அண்ணா இருக்காங்க, இராணுவம், அவங்க ராஜா இருக்கு, ராஜாவுடைய கூட்டம் இருக்கு, அவங்க ஜனத்தார், ஊர் ஜனத்தார் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நேர்ந்தெல்லாம் அவன் நினைக்கல. இவன் கொக்கரிக்கிறான்னா சும்மா கொக்கரிச்சு சண்டைக்கு வந்திருந்தாலும் பரவாயில்ல, அவனுடைய சாமி பேரை சொல்லி கொக்கரிக்கிறான், சபிக்கிறான், சிறுவனை நிந்திக்கிறான். இவன் நிந்திக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரன்னு சொல்லி அந்த வைராக்கியம் கொண்டதுனால கர்த்தர் அவன் செயல்களை வாய்க்க பண்ணி அவன் முகம் குப்புற விழுங்கும் தக்கதாக இந்த கல்லை பாருங்க. இந்த நாட்களில் எவ்வளவோ பயிற்சிகள் கொடுத்தாலும் கரெக்டாக அந்த இடத்துல அடிப்பாங்க அப்படின்னா ரொம்ப ரேர் தான். இவன் யாருங்க? காட்டில் ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் தான். கல்லை வரிஞ்சோம்னா ஒரு கல் கரெக்டாக அந்த நெத்தியில் தான் படணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனாலும் இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம்
பெரியது, அது அதிசயமானது, அது ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, இப்படியெல்லாம் அவருடைய நாமங்களை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் சொல்லி, யெகோவா சம்மா, கூடவே இருக்கிறீர், யெகோவா ஈரே, எல்லாமே நீங்கள் பார்த்துக்குவீங்க. அப்படி கர்த்தருக்கு பல நாமங்களை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நிந்திப்பதற்கு அவன் எம்மாத்திரம். அவனுக்கெல்லாம் இந்த சிறுவனுக்கு அந்த பக்தி வைராக்கியம் அவனை மேற்கொண்டு ஜெயிக்கும்படியாக செய்தது. அந்த வேளையிலே ராஜாவினுடைய மகளை திருமணம் செய்யும்படியாகவும் அவன் ஐஸ்வர்யனை ஆகும்படியாகவும் 8 சகோதரர்கள் அவனுக்கு. அந்த ஈசாயிங்கிற பெரிய வயது சென்ற அந்த தகப்பனுக்கு 8 குமாரர்கள். அதில் கடைசி பையன் அவனுக்கு நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, கடவுள் நினைச்சா யாரையும் எளியவனையும் புழுதியிலிருந்து உயர்த்தக்கூடும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஆளுகிற தெய்வம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நினைச்சா எதுவும் முடியும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பயபக்தியோடு அவருடைய அண்டையிலே வரணும். அதுதான் அவன் சின்ன காரியம்தான் செஞ்சான். உணவு கொடுக்க போனவனுக்கு அப்படி ஒரு வெகுமதிகள் என்றால், உணவு கொடுக்க போனான், ராஜாவனுடைய மருமகன் ஆயிட்டான். இப்போ 3 சகோதரர்கள் முன்னாடி போயிருக்காங்க அவனுக்கு. அங்கே சும்மா நின்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கோழியத்துக்கு பயந்துக்கிட்டு தான் நிற்கிறாங்க. அந்த கொக்கரிக்கிற மனுஷனுக்கு பயந்துக்கிட்டு தான் நிற்கிறாங்க. எல்லாவற்றையும் கடைசி பிள்ளை தான் இவன் தாவீது. அவன் செய்த காரியங்களை பாருங்க. எதை வேணாலும் சொல்லிக்க, ஆண்டவருடைய நாமத்தை நீ தூஷிப்பதற்கு எம்மாத்திரம்ங்கிற அந்த பக்தி வைராக்கியம் அவனை மேற்கொண்டு அவனை ராஜாவின் மருமகனாக ஆக்கக்கூடுமானால், இன்றைய நாளில் இதை கேட்கிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய குடும்பங்களில் கஷ்டங்கள், பாரங்கள், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், பெல்லி சூனியங்கள் என்னென்னமோ இருக்கு. ஒரு மனிதனுக்கு எதிராக மனிதன் என்னென்னமோ செஞ்சு வைக்கிறான். எல்லாவற்றையும் மாற்ற தேவனால் கூடும். கொக்கரிக்க கோலியாத்தை சிறுவனை கொண்டு வெல்ல முடியுமானால் அவருடைய கரம் ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய கரம் குறுகி போவதில்லை. அவர் ஆசீர்வதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் அண்டையில் வாருங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ ஆல். மற்றும் இன்னொரு சம்பவத்தை கேட்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் இம்மானுவேல். காட் பிளஸ் யூ.